கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அருகில் நாளை நடைபெற இருக்கும் திருமண விழாவில் பங்கேற்பதற்காக 20க்கும் மேற்பட்டோருடன் வேன் ஒன்று சென்னையிலிருந்து கரூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த வேனை சென்னை ஆவடியைச் சேர்ந்த சிவகணேஷ் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். இந்த நிலையில இன்று அதிகாலை 5:30 மணியளவில் பெரம்பலூர் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை சின்னாறு பாலம் அருகில் வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஓட்டுநர் சிவகணேசன் உட்பட வேனில் பயணித்த சுப்புலட்சுமி, அஞ்சலம், சாவித்ரி, நவீன்குமார், நதியா, மாரியாயி, சின்னம்மாள், மணிமேகலை, பிரியா, கதிர்வேல் மற்றும் 3 சிறுவர்கள் உட்பட 18 பேருக்கு கை, கால் மற்றும் தலையில் காயமடைந்துள்ளது. இந்த விபத்து தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மங்களமேடு போலீசார் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இந்த விபத்தால பெரம்பலூர் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து போலீசார் இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அதிகாலை மழை பெய்ததாலும் ஓட்டுநரின் தூக்க கலக்கத்தில் கட்டுப்பாட்டை இழந்து இந்த விபத்து நடந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. திருமண விழாவிற்கு சென்றவர்கள் பெரம்பலூர் அருகே வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.